லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில சம்பாதிக்கிறவங்களால மட்டும் தான் சேமிக்க முடியுமான்னு நான் பல நேரங்கள்ல யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்க அந்த மாதிரி எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? குறைந்த சம்பாத்தியத்திலயும் நம்ம சேமிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்ல. இன்னைக்கு ஒரு மட்டன் கறி அண்ட் சப்பாத்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அண்ட் லஞ்ச் பண்ணி அம்மாவுக்கு குடுத்து விடுற மாரி இருந்துச்சு. ஸோ அத தான் ஒரு விலாகாவே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். குறைஞ்ச வருமானம் எனக்கு அதனால சேமிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாக்கு போக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச வருமானத்தில அவ்வளோத்தையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு மிச்சம் இருந்தால் சேமிக்கலாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு வருமானம் எவ்வளவோ அதில் ஒரு 20% ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாவது சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. அந்த 20% கூட ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அப்படி நம்ம எடுத்தது போக ஒரு 10% எப்படியும் சேமிச்சிருப்போங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் ஏதாவது கடன் இருந்தால் கண்டிப்பாக அடைச்சிருங்க. ஏன்னா அந்த கடனை வச்சுட்டு நம்மளால் சேமிக்கவும் முடியாது, சேமிக்கிற எண்ணமும் வரவே வராது. அண்ட் செகண்ட், பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட்னால் மட்டும்தான் நம்மளோட எக்ஸ்பென்ஸை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரேஸ் பண்ணாதான் அன்னெசரி எக்ஸ்பென்ஸை குறைச்சிக்க முடியும். நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியும். அண்ட் ஃபைனலாக உங்ககிட்ட ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக நிறுத்திடுங்க. பொருட்களை வாங்கி குவிக்கிறது ஒரு வகையான கெட்ட பழக்கம் தாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்ஷன்ல இருந்தும் வெளியில் வாங்க. ஸோ லைஃப்பில் முடிஞ்சால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.